மித்ரா, என்ன பண்ற மித்ரா? திரும்பவும் நீ தப்புதான் பண்ற. சுதாகர், நீயும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. இது கொஞ்சம் கூட சரியில்லப்பா. 2 பேரும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் இந்த உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். யாரும் என்ன தடுக்க முடியாது. ஷோ வேண்டாம் பாட்டி. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் வேண்டாம் பாட்டி. அது இல்லாம என்னால இருக்க முடியாது. பாட்டி பாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. இந்த 5 வருஷமா கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கோம். கடைசி நேரத்துல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிடாதீங்க பாட்டி. பாரதி எப்படியாவது இங்க இருந்து போக வச்சிருங்க. பாதியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். பாட்டி சொன்னா கேளுங்க பாட்டி. இங்க பாரு, ப்ளீஸ் பாட்டி. இப்படி எல்லாம் பண்ணி என் மனச மாத்திரலான்னு பகல் கனவு காணாத. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இதுக்கு மேல இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். இது தப்பான கல்யாணம் மித்ரா. எந்த சூழ்நிலையிலயும் இது நடக்கவே கூடாது. நீ முதல்ல என் காலை விடு. இங்க பாரு, நீ என்ன கெஞ்சினாலும் சரி, எப்படி கெஞ்சினாலும் சரி, நீ சொல்றத நான் கேட்க போறது இல்ல. பாட்டி வேண்டாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி சொன்னா கேளுங்க. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்காக உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்தேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ என்ன சொன்ன? உங்களுக்கு மயக்கம் வந்துச்சுல, அது இயற்கையா வந்ததெல்லாம் இல்ல, நான் கொடுத்த மாத்திரையால வந்தது. எனக்கு அந்த பாரதியோட ஆட்டத்தை நிறுத்தணும். கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்குதான் எனக்கு வேற வழி இல்லாம உங்களை வச்சு பிளான் பண்ண. கடைசியில அந்த பாரதி அதையும் கெடுத்து குட்டி சிவராக்கிட்டா. என்ன உளர்ற மித்ரா? நான் ஒன்னும் உளரல, நடந்த உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடி பாவி, நீ நல்லா இருக்கணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். நீ இவ்வளவு மோசமானவளா இருக்க. நீ நினைச்ச விஷயம் நடக்க என் உயிரையே எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? ஏடி, உனக்கு பித்தம் தலைக்கேறி போயிடுச்சா? இந்த கொடுமையெல்லாம் நான் காதால கேட்கறதுக்கு நான் அன்னைக்கே செத்து போயிருக்கலாண்டி. கடவுளே கடவுளே, இது என்ன சோதனை? ஆமா பாட்டி, நான் மோசமானவதான். ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கணும். அதுக்காக இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஹலோ பாரதி மேடம், நான் நர்ஸ் பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். பாரதி மேடம் அவங்க கண் முழிச்சிட்டாங்க, அத சொல்லதான் கால் பண்ணேன். தேங்க் காட். நான் அவங்க கிட்ட பேச முடியுமா? இதோ இங்கதான் இருக்காங்க, குடுக்குறேன் மேடம். இந்தாங்க, பாரதி மேடம் பேசணுமா? பாரதி மேடம். பிரியா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அதை விடுங்க, துரையை நீங்க மீட் பண்ணீங்களா? இல்ல பிரியா, ஆனா கண்டிப்பா துரை எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன். நடந்த விஷயத்த நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணாத. உன் பாட்டிக்கு உன்னால இப்படி ஒரு நிலைமை வந்ததை நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நமக்கு இப்ப கல்யாணம் நல்லபடியா நடந்தாகணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். யார் குறுக்க வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். மித்ரா, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். நீ ஒன்னும் பாட்டியை கொலை பண்ணணும்னு நினைச்சு பண்ணல. எங்க அவங்க ஆதிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட போறாங்களோன்னு பயத்துல பிடிச்சு தள்ளுன. அவங்க படாத இடத்துல பட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்காக வருத்தப்படுறதுனால நடந்த விஷயம் மாற போறது இல்ல. பவானி சொல்ற மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. பாத்துக்கலாம். அண்ணே, நேரம் ஆக ஆக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குண்ணே. பாரதி அண்ணி ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் கொடுத்த மாதிரி தெரியலண்ணே. உப்பு மாத்திர சடங்குக்கு முன்னால ராஜேஸ்வரி பாட்டி கிட்ட பாரதி அண்ணி எந்த ஆதாரமும் கொடுக்கலன்னா மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை அண்ணியால மித்ராவுக்கு எதிரா எந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியலன்னா என்னென்ன பண்ணுவீங்க? தவக்கல, நீ சொல்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பத்துல
ராஜேஸ்வரி பாட்டி சத்தியம் கேட்டப்ப நான் பாரதி மேல இருந்த நம்பிக்கையில தைரியமா சத்தியம் பண்ணி கொடுத்தேன். கண்டிப்பா பாரதி ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. உங்க அண்ணி யாருக்காகவும் எதுக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் பாரதியை முழுசா நம்புறேன். கண்டிப்பா துரைக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். அவரு நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாரு மேடம். நான் உங்ககிட்ட துரை உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தேன். ஆனா அவங்க என்னை ஏமாத்தி ஒரு குடவுன்ல வச்சு என்ன டார்ச்சர் பண்ணி துரை இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் வேற வழியே இல்லாம சொல்லிட்டேன். மித்ரா மாதிரி ஒரு பொண்ண ஆதி சார் கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது மேடம். பிரியா